ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பற்றி சொல்ல போகிறோம். ராகு கேது பயிற்சி அதாவது பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது மொத்தம் 9 பிளானட்டில் இந்த 7 பிளானட்டை நேர்கதியில் பயணம் செல்கிறது. இந்த 2 ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் பயணம், அதாவது வக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது. எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க. சூரியன் இருக்கிறதுலையே சனி, சூரியன், குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும், அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை. எல்லாம் ராகு கேது நிகழும் பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சுன்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 32 வயசுக்கு மேலே தான் அவர் பேரை சொன்னீங்கன்னாவே அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை. 32 வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. ஏன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருது இல்லையா? அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். அதனுடைய பலனுக்கு சொல்கிறதுங்கிறது, அதாவது நிழல் கிரகங்கள் இல்லை. எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம். அது பார்வை 3-11 பார்வை உடையது. 3ஆம் இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள். அதுவும் ராகுவாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுக்களுக்கு. அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அதை மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையை தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக இப்போ ராகு எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது, சாணபலம் கூடுகிறது, வலிமை அதிகமாகிறது. ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக
வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது, மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால், செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது. இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க. அப்போ 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, இல்லை பாடாப்படுத்துமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும். அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சண்யம் குறையக்கூடிய, தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொது பலன் இந்த 1.5 ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார். கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா, ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார். அப்போது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம 1.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்கள், துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சாதகமா அல்லது பாதகமா வாங்க பார்க்கலாம். அதாவது ராகு கேதுக்கள் ஒரு ராசி கட்டத்தில் 1.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறார்கள், பலனை தருகிறார்கள். இப்போ இந்த 1.5 வருஷம் அவங்க வந்து, ஏன்னா மற்ற கிரகங்களை விட வலிமையான கிரகம் ராகு கேதுக்கள். நிழல் கிரகமாக இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு இப்போது 5ஆம் இடம் கும்பத்துக்கு வந்திருக்கார் இல்லையா, 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 5ல் ராகு இருக்கலாமா? இருக்கப்படாது. 5ல் ராகு இருந்தால் குடும்பத்தை, அதாவது பூர்வீகத்தில் பிரச்சனை, சந்தோஷம் இருக்காது, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இடர்பாடு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வையில் இருக்கார் அந்த ராகு. 1 வருஷம் பார்வையில், அவர் 1.5 வருஷம் அங்கே இருக்கிறாரு. 1 வருஷம் குரு பார்வையில் இருக்கிறதால அப்போ நம்ம சொன்னது நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாறிடும். பூர்வீகத்தில் அடிக்கடி போவீங்க. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கோயில் குளங்களுக்கு நிதி கொடுக்கறது, இப்படி அடிக்கடி பூர்வீகம் சென்று வரக்கூடிய தருணம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய உயர்கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பியாவது உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, இல்லை உள்நாட்டிலையும் படிக்க வைப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் அவங்க உயர்கல்வி மிக சிறப்பாக படிப்பார்கள். குரு பார்வையில் இருக்குது, கேட்குற இடத்துல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ வலு குறைந்து விடுகிறது. இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் வலு கூடுகிறது. அதனால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், குரு பார்வையினால் இந்த ராகு பகவான் உங்களை பொறுத்தவரையிலையோ நல்லதே செய்யக்கூடிய ஒரு நிலை. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிள்ளைகளுக்கு மாறாக நல்லது நடக்கும், நல்லா படிப்பாங்க, இன்சூரன்ஸ்லேருந்து தகவல் வரும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த 1.5 ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும்
சாதிக்கக்கூடிய நேரம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த ஓராண்டு குரு பார்க்குற வரைக்கும் ராகு இருந்தாருன்னா அங்கே வேறு எந்த கிரகம் இருந்தாருன்னா குரு பார்க்குது. அப்போ சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளால் பெருமிதம், பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த அவங்களுக்கு கைடு நல்லா கிடச்சி நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். மற்றபடி பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலும். ஏன்னா ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம், இது வரைக்கும் வம்பு வழக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு கூட ஏதாவது போயிருக்கலாம். இப்போ அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஓராண்டு பலன். அதாவது குரு பார்க்குற வரைக்கும். குரு அப்புறம் கடகத்துக்கு வந்துடுவார் இல்லையா? கடகத்துக்கு வந்தால் அந்த ராகுவை பார்க்க முடியாது. அப்போ பார்க்க முடியாதுன்னா அப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு சொன்னால் குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கும், பூர்வீகத்தில் பிரச்சனை வரும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் இது வரைக்கும் வேலி போட்டுட்டீங்க, எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது, வாங்க டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அளந்து பார்க்கலாம், சர்வேர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுபோல் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் பூர்வீகத்தில். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், பண்ணக்கூடாது. இந்த 6 மாத காலமும் குரு பார்க்காத பொழுது, அதாவது குரு பேச்சு ஆயிடுச்சு இல்லையா, கடகத்துக்கு போயிடுவார் இல்லை, அப்போது உங்களுக்கு குரு பார்வை இருக்காது. அந்த 6 மாத காலம் பிரச்சனைக்குரிய காலம். இப்போ 5ல் ராகு இருக்கிறது, பூர்வீகத்தில் பிரச்சனை, குலதெய்வ வழிபாடு பண்ணணும். உங்களுக்கே சந்தோஷம் இருக்காது, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தகராறு வரும், இடர்பாடுகள், பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரும். அவங்க இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற சக மாணவர்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. இது ராகுனுடைய நிலை. வாட்டை போட்டு கேது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சூப்பருங்க. அதாவது ஒரு கிரகம் சாதகமாக இல்லை என்றால் இன்னொரு கிரகம் சாதகமாகி விடுகிறது பாருங்கள். அப்போது ராகு சாதகம் இல்லை, ஆனால் குரு பார்வையால் தான் சாதகமாகுது. கேது பாருங்கள் உங்களுக்கு 11ஆம் இடம், 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அற்புதமான பலன்களை தருவார். அப்போ கேது 11 இருக்கிறது சூப்பருங்க. நினைச்சதை சாதிக்க முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும். தொழில் ரீதியாக தொழிலை அபிவிருத்தி செய்து சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைத்து நல்ல சம்பாத்தியம். ஒன்று தொழில் பண்ணாலும் நம்பர் 1 வரக்கூடிய நிலை. உத்தியோகத்திலையும் ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செயலாற்றக்கூடிய தருணம், சந்தோஷமான ஒரு நிலை, தருணம், சாதகமான சூழல் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 1.5 ஆண்டு காலமும் சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 6ஆம் இடம் என்பது 6ல் சனி இருப்பது சிறப்பு. 3, 6, 11 சனி பகவான் இருக்கணும். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சென்றவிடமெல்லாம் நீங்கள், ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருக்கான்னு சொன்னால் அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாரும் உங்களுக்கு எதிரிகளோ இல்லை ஒரு இதுவோ இருக்க மாட்டாங்க, அகெயின்ஸ்டாகவும் பேச மாட்டாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழலாக அமையும் என்று சொல்லலாம். மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தாலும் சாதகமான சூழல். குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அவர் யாருன்னா அந்த துலா லக்னம், துலா ராசிக்கு குரு 3க்கும் 6க்கும் உடையவர், நல்லவர் அல்ல அப்படின்னு சொல்லணும்.
நல்லவர் அல்லன்னு சொன்னாலும் 9ஆம் இடம் அற்புதமான இடம். பாக்கியஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் வந்து அமர்வது மிக மிக சிறப்பு. அப்போது ஓராண்டு பலன். அப்போ இந்த ஓராண்டு குரு பகவான் 9ல் இருந்து நல்லது செய்ய போகிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்கள் பெருகும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். பாக்கியத்தில் ஒரு சிறு தடை கூட இல்லாமல் எதெல்லாம் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும். நினைக்காததும் நடக்கும். அது அப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரம், உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ராசியை பார்க்க போகிறார். சிறப்பு, கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு தருணமாக இது விளங்குகிறது. இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 6ல் இருந்தாலும் 8ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்ப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். 12ஆம் வீட்டையும் சனி பார்க்கிறார். ஆதலால் இந்த 1.5 ஆண்டு காலம் தூக்கம் இருக்காது, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. ஆனால் ஜெயிக்கக்கூடிய நேரம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். ராகு கேதுவால் நன்மைகளே நடக்கப் போகிறது. அற்புதமான ஒரு நேரம். ராகு ஓராண்டு சிறப்பு குரு பார்வையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் 6 மாத காலம் பிரச்சனைகளை தருவார். அந்த காலகட்டங்கள், அதாவது கடகத்துக்கு குரு வரும் பொழுது குரு பார்வை ராகுக்கு இல்லாமல் போகும். அந்த 6 மாத காலமும் நீங்கள் கண்டிப்பாக விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி கேதுவால் நன்மை, ராகுவால் நன்மைதான், குருவால் மிகுந்த நன்மை என்று சொல்லுகிறோம். மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு யோகமான நேரம், காலம், கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்து, சந்தோஷத்தை பெறக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் அடங்கியது இந்த விருச்சிக ராசி. விருச்சிகம் உள்ளே நுழைந்தால் விருத்தி ஆகும்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு அதாவது தனக்குன்னு செஞ்சுக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு இவங்க நல்லா செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு உழைச்சி தரக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஆனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் வேலையை முடிச்சுட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக பாதகமாக? 5ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு பூர்வீகத்தில் ஏதோ பிரச்சனையை கொடுத்தார், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது கடந்த காலங்கள், 1.5 ஆண்டு காலமாக. இப்போ அவர் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கும்பம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படின்னு மாத்துருஸ்தானம். 4ல் போய் ராகு உட்காந்தா 4 கெடுத்துருவார்னு சொல்லணும். ஏன்னா 3, 6, 11 தானே ராகு கேதுக்கள் நன்மை செய்யும்னு சொல்கிறாங்க. அப்போ 4ஆம் இடத்துல கண்டிப்பாக கெடுத்துருவார். தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை, படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்காது, வண்டி சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் பழுதாயிடும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகணும். ஆனால் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ராகு ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கும் பொழுது ராகு தீய பலனை தர இயலாது, சுப பலனை வழங்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார். அப்போ தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அவங்க தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒரு தாய் மாமன், தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். தாயுடைய தேக ஆரோக்கியம் குறையணும்னு ஒரு கணக்கு. ஏன்னா குரு பார்க்கலன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் உட்காரக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் ஆகட்டும். மற்றபடி வண்டி வாகனங்கள் குரு பார்வையில் இருக்கிறதால சவாரிகள் நிறைய, அதை வச்சு பொழப்பு நடத்துவாங்கள்ல. அதாவது டாக்ஸி, ஆட்டோ,
மற்றபடி மெட்டலர் வேனு, ஜேசிபி போன்ற கனரக பஸ்ஸு, லாரி போன்ற கனரக இயந்திரங்களை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக சம்பாத்தியம் கிடைக்குமா? சூப்பராக கிடைக்கும். இந்த ஓராண்டு காலம் நல்ல சவாரி கிடைக்கும். இந்த விருச்சிக ராசியில் சொந்த தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், வாகனத்தை வச்சு, அவங்களுக்கு அற்புதமாக சாதிக்க போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். வீடு கடை கண்ணின்னு நீங்கள் கொடகுலிக்கு விட்டுருப்பீங்க, அது கூட நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரும். இப்போ சில காலங்கள் நேரம் சரியில்லைன்னா யாருமே ரெண்ட்டுக்கு வரலப்பா, காலியாக பூட்டி வச்சுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் இல்லாமல் நல்ல சம்பாத்தியத்தை, அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்களும் பெற்று தரக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா அப்போ சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்ல. அப்போ ராகு கேது பேச்சியால் ராகு பகவான் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு, அற்புதமான நேரம். அதுக்கப்புறம் 6 மாதம் பொறுத்து நல்லா இருக்காதா? நிச்சயமாக நல்லா இருக்காது. 4ல் ராகு, உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் தகராறு, சண்டை சச்சரவு. அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அப்போ அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க. சண்டை சச்சரவு இல்லை, அவங்களுக்கு சண்டை சச்சரவு இல்லைன்னு சொன்னால் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அப்பப்போ செலவு வைக்கும், மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழல். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதியில் போய் நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவு ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும். கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க ரெண்ட்டுக்கு, கொடகுலிக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஷட்டர் போயிடுச்சு, எனக்கு மாற்றி கொடுங்க, ஃப்ளோர் போயிடுச்சு மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் மாற்றி தரும். இப்படி உங்களுக்கு அந்த கடைசி இந்த 6 மாத காலம், 1.5 ஆண்டு காலத்தில் ஓராண்டு சூப்பர் ராகு. கடைசி 6 மாதம் குரு பார்வையில் இல்லாத பொழுது, அவர் குரு பார்க்க முடியாத கடகத்துக்கு வந்துடுறாரு இல்லையா, அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, பிரச்சனைகள் சந்திப்பீங்க, செலவு வைக்கும். ஏன் உங்களுக்கே பிபி சுகர் எகிரி நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். குடும்பத்துக்கு செலவு அதிகமாகிடும். எங்கே அகல கால் வைக்கிற கதையை எதை செய்கிறது, எதை இது பண்ணுறதுன்னு தெரியாது. எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிங்கன்னா செலவு ரெட்டிப்பாகும். அப்புறம் விழிப்புதுங்க வைத்து விடும், நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டியது தான். ஸோ கடைசி 6 மாத நிலை அப்படி. சரி, வாட்டை போட்டு கேது 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்வாங்க. இல்லை பாம்பு இருக்கலாம், ஆனால் பாம்பு கூட ராகு இருக்கலாங்க, கேது இருக்கப்படாது. ஏன்னா இருக்கிற இடத்த சுருக்குவார் அவர். அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் போய் கேது உட்காந்துருக்காருன்னு சொன்னால் நீங்கள் அகல கால் வைக்க முடியாது. ஒரு தொழில் பண்ணுறீங்க, இதனால் வரைக்கும் தொழில் இன்னும் விரிவாக்கம் பண்ணலாமா, கடன் உடனே வாங்கி தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாமான்னு ஒரு யோசனை இருந்திருப்பீங்க. இப்போ அவர் கேது 10க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த யோசனையை ட்ராப் பண்ணிடணும். கடன் வாங்கி இன்னொரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கடன் தான் நிற்கும், தொழில் நல்லா நடக்குமான்னு சொல்கிறதுக்கு இல்லை. கடன் விருத்தியாகி கடனை கொடுக்க முடியாத நிலைக்கு ஆகிடும். அதில் 10ஆம் இடம் எங்கே அங்கே போய் உட்காந்துருக்கார் கேதுன்னா இருக்கிறத சுருக்குவார். தொழில் கூட பெருசாக ஒன்றும் இயங்காது, ஏதோ கடமைக்கு போகும், அவ்வளோதான். அதை வச்சு நீங்கள் ரன் பண்ண வேண்டியது தான். அதனால் 10ல் கேது இருக்குதுன்னு சொன்னால் தொழில் கூட பெருசாக விருத்தி ஆகும்னு சொல்கிறதுக்குலாம் அதனால் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள், தொழிலை அப்படியே ஓட்டுங்க, பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய அட்வைஸ். அப்போ இந்த 1.5 ஆண்டு காலம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அது 70% இல்லையா, அது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தொழில் இயங்கும், சிறப்பாக செல்லும். அது சரியில்லைன்னு சொன்னால் இது கோச்சாரம் 30% தானே, இது கை கொடுக்காது. அதனால் பெருசாக உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்குங்க, அது சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். இப்போ இந்த 1.5 வருஷம் சனி 5ல் தானே இருப்பார். அப்போ அந்த 5ல் சனி இருக்கும்போது, இப்போ அர்த்தாசிரம சனி விலகிடுச்சு, விருச்சிக ராசிக்கு சந்தோஷமான நிலை தான். ஆனால் 5ல் சனி போயிட்டார்னு சொன்னால் 5ஆம் இடம் பூர்வீகம்,
பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவார். யாராவது கொண்டாந்து எனக்கு இது வரைக்கும் டாக்குமெண்ட்டு இடம் இருக்குது அப்படின்னு டாக்குமெண்ட்டை காட்டுறான்னுவான், சர்வே ரெட்டுவான்னுவான், அழகணும்பான். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். அவங்க படிக்கிற இடத்துல அவங்க சக ஊழியர்களுக்கு மூலமாகவோ இல்லை நிர்வாகத்தின் மூலமாகவோ கூட பிரச்சனை வரும். இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் இந்த 1.5 ஆண்டு காலம் நிறுத்தி வைக்கிறதோ இல்லை அதை பண்ணாமல் இருக்கிறதோ சிறப்பு. 5ல் சனி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. குரு கூட பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் 7 இருந்த குரு 8க்கு போயிட்டார், சாதகம் இல்லை. இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். பண வரவு சிறப்பாக இருக்கும். இந்த ராகு கேதுவால் ஓரளவுக்கு வண்டி ஓடும், சம்பாதிப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் ராகுக்கு விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த ராகு கேதுவால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள், தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு கேது பேச்சு சாதகமா அல்லது பாதகமா, நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா பாருங்கள். ராகு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 3ஆம் இடம் சூப்பரான இடங்க. ராகு கேதுக்களுக்கு 3, 6, 11 அருமையான இடம். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 3ல் ராகு இருப்பது அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது இந்த ராகு பகவான். அதுலேயும் இந்த குரு பார்வை 1 வருஷத்துக்கு கிடைக்க போகுது. 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு பார்வை 1 வருஷத்துக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக சாதிக்க போகிறீங்க. தைரியஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்துட்டார். பொருளாதார ரீதியாக எல்லா நிலைகளிலும், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக அமையும். இந்த 3ஆம் இடத்து ராகு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. தொழில் ரீதியாக எந்த ஒரு தொழில் நீங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, அது பெரிய லெவலில் ரீச் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இந்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். மேலாமணிக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது. அது அரசு துறையாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலாக இருக்கலாம். மேலாமணிக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார். இந்த 1.5 ஆண்டு காலம் பார்ப்பார். அதனால் உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் அதிகப்படியான வேலை பளு இருக்கும். அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் தானே. அப்போ கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. இந்த 3ஆம் இடத்து ராகு கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களை கொண்டாட போகுதுன்னு சொல்லலாம். பெரிய கொண்டாட்டம். வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள்லாம் வாழ்க்கையில் சரியாக மிஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் இப்போ ஜெயிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு 4ல் சனி. இந்த 2.5 ஆண்டு அர்த்தாஷ்டம சனி. அப்போ 1.5 ஆண்டு அர்த்தாஷ்டம சனியுடைய நிலை தானே. அப்போ சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. கொஞ்சம் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா அவர் அதிகப்படியான உழைப்பை சிந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேலையில் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு திருப்தியே இருக்காது, வேலை பார்த்த திருப்தியே இருக்காது. அப்படி ஒரு நிலையை அவர் கொண்டு வந்துடுவார் இந்த 1.5 ஆண்டு காலம். ஆனாலும் சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ராகு பகவான் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இந்த ராகுக்கு வந்து இருப்பது என்பது வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலை.
தொட்டதெல்லாம் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றின்னு சொல்லலாம். அப்போது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணால் கூட கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். இல்லை புதுசாக தொழில் பண்ணுறவங்களும் புதுசாக தொழில் துவங்கினாலும் சூப்பராக ரன் பண்ணி நல்லா சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும். அப்போது ராகு, 3ஆம் இடத்து ராகு உங்களை பெரிய லெவலில், உங்கள் முயற்சி பெருசாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் இறங்க மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் பெரிய லெவலில் வாங்கி தான் நீங்கள் செய்வீங்க. பிரம்மாண்ட நாயகன் இல்லையா? இன்னும் ஒரே ஒரு மைனஸ், இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் எடுக்கிற முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும். அற்புதமாக பலனை பார்க்க போகிறீங்க. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் அங்கே விஷயத்தை கொடுக்க போகுது. ஆனால் கேது, வாட்டபோட் கேது அப்படின்னா, கேது 9ஆம் இடத்துல இருக்கார். 9ல் கேதுன்னா பாக்கியஸ்தானம், பாக்கியத்தில் தடை. கேது இருக்கிறத சுருக்குவார் இல்லையா? அப்போ தடை ஏற்படுத்துவார். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, பங்காளிங்க கூட்ட பிரச்சனை. ஊரில் சொந்தக்கார பங்காளிங்க இருப்பாங்க, அவங்க கூட பிரச்சனை வரும். தந்தைக்கு தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம். தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் இடம் அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்குமே கருத்து வேறுபாடு வரும். அது மட்டும் இல்லை, ஆன்மீக பயணம் செல்லலாம். 9ஆம் இடம் அப்படின்னும் பொழுது ஆன்மீகம், இன்ப சுற்றுலா, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரைகள் போகிறது, தாராளமாக போகலாம். ஆனால் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அங்கே போகிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். எச்சரிக்கையாக நடந்து கொள்ள. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பாருங்கள், லக்னாதிபதி, ராசி அதிபதி 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்க போகிறார். சமூகத்தில் உங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடைய போகிறது. சாதிக்க போகிறீர்கள். சமூகத்தில் உங்களை பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஓராண்டு காலம் 11ஆம் இடத்தை பார்க்குறதால தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பெருசாக சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. இந்த ராகுவால் பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க. ஏன்னா பிரம்மாண்ட நாயகன். ஒரு சிம்பிளாக ஒரு 5 லட்ச ரூபா வச்சு ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது கட்சியில் எல்லாம் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அவங்கவுங்க கொடுத்து கடைசியில் அது 50 லட்சமாக மாறும். 50 லட்ச ரூபாய்க்கு அதுக்கு தகுந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு, அப்போ அதுக்கு இன்புட்டு போட்டால் அவுட்புட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தானே வரும். ஒரு சிறிய தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஒரு பெரிய தொழிலாக மாறும். அதுதான். அப்போ நல்ல வருமானம் இருக்கும், சம்பாத்தியம் இருக்க போகிறது. அப்போது ரொம்ப ரொம்ப என்னதான் நீங்கள் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் பயப்படாதீங்க. இந்த ஓராண்டு காலம் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்க போகிறார் ராசியை குரு பார்க்குறது சிறப்பு. சாதிக்கக்கூடிய நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம். மொத்தத்தில் ராகுவால் அபரீதமான ஒரு நன்மை, கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை பெறப்போகிறீர்கள். 9ல் கேது சில பிரச்சனைகளை தரும். நீங்கள் கீழ்பெரும்பள்ளம் அல்லது பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சனி பகவானால் அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை அந்த அளவுக்கு இருக்காத வண்ணம் இந்த ராகு, குரு, இந்த கிரகங்கள் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கும். சிம்மத்தில், அதாவது பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வச்சு உங்களை அழகு பார்க்கும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளம்.